ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐலேருந்து புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. கிரேட் பி அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன். ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்க, சூப்பரான சேலரி. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? தேவையில்ல. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையுமே தெளிவாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரெஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் கூடவே சுற்றின ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ டக்குன்னு ஒரு ஐடி வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நீ எப்படி இந்த வேலைக்கு போனீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. ஆனால் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரோட் மேப் வை சொல்லுவாங்களா? மாட்டாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் கால். ஆமாம், இந்த ஃப்ரீ கால்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக 15லேருந்து 30 மினிட்ஸ் வரையும் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து இப்போ எது டிமாண்டாக இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபீல்டு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் காலில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதற்கு முன்னாடி நிறைய பேருக்கு அவங்களோட கெரியரில் கிளாரிட்டி கிடச்சிருக்கு. இவங்களுமே பெய்டு கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுல் ஸ்டாக், யூஐ யூஎக்ஸ், டேட்டா சயின்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போல. உங்கள் டிகிரிக்கு எது பெஸ்ட்டு, எந்த கெரியரை சூஸ் பண்ணலாம், எந்த ஃபீல்டில் நிறைய சேலரி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக சஜஸ்ட் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி ஸ்க்ரோல் அப் பண்ணி இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். 2025 விட 2026 இந்தியாவில் பெரும்பாலான ஐடி கம்பெனிஸில் நிறைய பேரை ஹையர் பண்ண போகிறாங்களாம். எக்கனாமிக் டைம்ஸ் ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சரியான டைம். உங்களுக்கான ஸ்லாட்டை புக் பண்ணுங்கள். ஃபர்தராக ரிவ்யூஸ் பார்த்துட்டு செல்ஃப் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ கெரியர் கால் லிங்க் தரேன். கமிங் பேக் டு த ஆப்பர்ச்சுனிட்டி, ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வங்கியிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போது கிரேட் பி அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ், அதாவது ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் தான் இந்த 2026க்கானது. எப்பயுமே வருஷம் இந்த கிரேட் பி அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 40 வேக்கன்சி, டிஇபிஆருக்கு 10 வேக்கன்சி, டிஎஸ்ஐஎம்க்கு 10 வேக்கன்சி அப்படின்னு சொல்லி டோட்டலாக 60 ஓப்பனிங்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்தவரைக்கும் www.rbi.org.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். வர ஏப்ரல் 29 நீங்கள் அப்ளை பண்ண தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து உங்களுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா மே 20 அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கு வந்து ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது, ஃபேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது, இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தின சேலரி ப்ளஸ் அவங்க வழங்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி உங்களுக்கே தெரியும். ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் இதுக்கு கம்மிங் ஏப்ரல் 29 அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் வி டூ நவ் இஸ் ஆர்பிஐ இந்த ரிசர்வ் பேங்க்லேருந்து வந்திருந்த கிரேட் பி 2025 நோட்டிஃபிகேஷனை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை நீங்கள் பார்த்தா என்ன கல்வி தகுதி, எவ்வளோ சேலரி எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 120 வேக்கன்சி இருந்தது 2025. இந்த முறை 60 வேக்கன்சி தான். பட் நான் அதில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்த மாதிரி ஜென்ரல் அந்த கேட்டகரியில் 40 ஓப்பனிங்ஸ் இருந்ததில்ல, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இருக்குங்க. இந்தியா முழுவதும் இதற்கு அப்ளை பண்ணுவாங்க. மினிமம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ண 21லேருந்து 30 வயது வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 30 வயது முடிஞ்சிருக்க கூடாது. எஸ்சி எஸ்டினா +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க 35. ஓபிசி அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா +3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இந்த கிரேட் பி ஆஃபீஸர் ஜென்ரல் அப்படிங்கிற கேட்டகரியில் இருந்த 40 வேக்கன்சிக்கு கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 60% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடினா 50% உங்களோட டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் பிரிவில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டிஇபிஆர் அப்படிங்கிற வேக்கன்சி, இதுக்கு வந்து எம்ஏஓ இல்லை எம்எஸ்சியோ எக்கனாமிக்ஸில் முடிச்சிருந்துருக்கலாம், இல்லை எம்ஏஓ எம்எஸ்சியோ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடில் குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், அப்ளைட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடில் நீங்கள் வந்து எம்ஏஓ எம்எஸ்சியோ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பாருங்கள், டிஎஸ்ஐஎம் இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். மாஸ்டர் டிகிரி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேக்ஸு, மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அந்த ரிமைனிங் 10 வேக்கன்சி டிஎஸ்ஐஎம்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இதில் அந்த 40 வேக்கன்சி ஜென்ரல் ஓப்பனிங்ஸ்க்கு எனி டிகிரி முடித்தவங்க நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்க முடியும். அடுத்து முக்கியமானது சேலரி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபீஸ் இருக்குது. ஃபீஸ் எல்லாமே டீட்டெயில்டு
நோட்டிஃபிகேஷன் வரட்டும். இந்த தடவை எதுவும் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. மேக்ஸிமம் இருக்காது. RBI.org.in தான் அஃபிஷியல் வெப்சைட்டு. ஃபர்தராக நீங்கள் ஆன்லைனில் எல்லாமே அப்ளை பண்ணிப்பீங்க. இதில் பாருங்கள், செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் ட்ரா ஸ்டார்டிங் பேசிக் பே ஆஃப் 78,450. அதாவது ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங். பேசிக் பே 78,450 ரூபா இருக்கும். இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ், கிரேட் அலவன்ஸ், DNS அலவன்ஸ், லோக்கல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ், ஸ்பெஷல் கிரேட் அலவன்ஸ், லேர்னிங் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 1.5 lakh பர் ஆனம். அதாவது வித்தவுட் HRA ஹோம் ரெண்ட் அலவன்ஸ் இல்லாமல், ஹோம் ரெண்ட் அலவன்ஸ் இதில் இருக்கிறதுல 50% பேவான். அது இல்லாமல் உங்களுக்கு இனிஷியல் கிராஸ் மந்த்லி எமால்மெண்ட்ஸ், அதாவது சேலரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து அப் டு 1.5 lakhs வரையும் அப்ராக்சிமேட்லி இருக்கும். நாட் எக்ஸாக்ட்லி, அப்ராக்சிமேட்லி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தெரியும் இது என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஃப்ரெஷருக்கு டிகிரி முடித்து எப்படியாவது கிளியர் பண்ணிட்டா இவ்வளோ ஒரு சேலரி ஆஃபர் பண்ணுறாங்களே அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டில் இவ்வளோ சென்டர்ஸ் கொடுப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஃபேஸ் 2வும் வந்து அப்படி தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் நம்ம சென்னையில் இருக்குது. நீங்கள் அங்கே சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஃபர்தராக இந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வரட்டும், நான் அதையுமே ஒன் டைம் வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் அப்ஜெக்டிவ் டைப் தான். ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங். இதுலேருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். 120 நிமிஷம் வந்து டைம் தராங்க. இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களே ஃபேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாமுக்கு கொண்டு போவாங்க. ஃபேஸ் 2வை பொறுத்தவரையும் இதுதான் உங்களுக்கான பேட்டர்ன். அதில் எக்கனாமிக் அண்டு சோஷியல் இஷ்யூஸ் தொடர்பாக அப்ஜெக்டிவ் டைப்லேயும் டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயும் கேட்பாங்க. இங்கிலீஷ் தொடர்பாக இருக்கும். ஜென்ரல் ஃபினான்ஸ் அண்டு மேனேஜ்மெண்ட் தொடர்பாகவும் இருக்கும். இதுதான் வந்து ஃபேஸ் 2. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூவும் இருக்குது, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி. ஓகே, ஸோ இது எல்லாத்துலேயுமே கம்பைண்டாக தான் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் வந்து சிலபி கொடுத்துருக்காங்க. ஐ மீன் சிலபஸ் பேப்பர் 1ல் என்னென்ன விஷயங்கள், ஐ மீன் ஃபேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாமில் பேப்பர் 1ல் என்னென்ன அந்த டாபிக் சொல்லியிருந்தாலும் அதில் நீங்கள் என்னென்னலாம் கவர் பண்ணணும். ப்ளஸ் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த டாபிக் எது வந்து எந்த புக்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களும். ஸோ இந்த ஓல்டு நோட்டிஃபிகேஷனை ஒன் டைம் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்கள். டீட்டெயில்டு ஆப்பர்ச்சுனிட்டி வரட்டும், நோட்டிஃபிகேஷன் வரட்டும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. April 29. லெட்ஸ் வெயிட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.